மண்டலங்களில் குடிநீர் விநியோகம் நிறுத்தம். சென்னை தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம் மற்றும் அடையாறு மண்டலத்துக்குட்பட்ட சில பகுதிகளுக்கு புதன், வியாழக்கிழமைகளில் நவம்பர் 20, 21 தேதிகளில் குழாய்கள் மூலம் வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படவுள்ளது. இது குறித்து சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலை மற்றும் சேமியாஸ் சாலையில் குடிநீர் குழாய் இணைப்பு பணிகள் புதன்கிழமை நவம்பர் 20 தேதி காலை 6 மணி முதல் நவம்பர் 21 தேதி காலை 6 மணி வரை நடைபெறவுள்ளன. இதன் காரணத்தால் அந்நேரங்களில் வள்ளுவார் கோட்டம் குடிநீர் பகிர்மான நிலையம், தென் சென்னை குடிநீர் பகிர்மான நிலையம் மற்றும் கீழ்ப்பாக்கம் குடிநீர் பகிர்மான நிலையங்களின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படவுள்ளது. இதனால் தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம் மற்றும் அடையாறு மண்டலத்துக்குட்பட்ட சில பகுதிகளுக்கு குழாய்கள் மூலம் வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படவுள்ளது. நிறுத்தப்படும் இடங்கள்: தேனாம்பேட்டை சூளைமேடு, சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், 1000 விளக்கு, தியாகராய நகர், ராயப்பேட்டை, கோபாலபுரம், தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, மயிலாப்பூர் பகுதி, நந்தனம். கோடம்பாக்கம், வடபழனி, கோடம்பாக்கம், மேற்கு மாம்பலம், அசோக் நகர், அடையாறு, சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படவுள்ளது. எனவே பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக வேண்டிய அளவு குடிநீரை சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் அவசர தேவைகளுக்கு https://cmwssb.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்து லாரிகள் மூலம் குடிநீர் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.